மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உறவுக்குள் புரிதல் இல்லாமல் எவ்வளவோ பிரிவுகள் உங்களுடைய உறவுக்குள்ள மட்டுமே தாங்க ஏற்பட்டிருக்கும். பாச பிணைப்பில் விழுந்து எத்தனையோ தடவைகள் உங்களுக்குள்ள விரிசல்கள் ஏற்பட்டது. மிதுனம் ராசியான உங்களுக்கு எதையுமே வெளிப்படையாகவும் கொஞ்சம் கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் அந்த பேச்சு முறையவே உங்களுடைய குடும்பத்தாரோ அல்லது உறவினர்களோ தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினால் நீங்கள் சில விஷயங்களை எப்பொழுதுமே மறைக்க மாட்டீங்க. நேருக்கு நேராக கூறி விடுவீங்க. இவன் செய்வது தப்பு, இவன் இப்படி செஞ்சானா அவனுடைய வாழ்க்கையில அவன் பிற்காலத்துல கஷ்டப்படுவான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நேருக்கு நேராக நீங்கள் உடைத்து பேசி விடுவீங்க. அப்படி பேசியதால் உங்களுடைய உறவுக்குள்ள நிறைய பிரிவுகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பாசம் வைத்து இழந்த சில உறவுகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுக்கு அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. தவறு என்னமோ உங்கள் மீது கிடையாதுங்க. நீங்க எப்பொழுதுமே உண்மையை பேசக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே குடும்பத்தார்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம போச்சு. ஆனா உங்களின் அந்த பேச்சு முறையவோ உங்களுடைய குடும்பத்தாரோ அல்லது உறவினர்களோ தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு தவறான ஒரு மதிப்பையும் கொடுத்தார்கள். நீங்கள் யாருடைய நன்மைக்காகவோ சொன்ன ஒரு விஷயம் அவர்களுக்கு அகங்காரமாக தெரிந்து கொண்டு நீங்க உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய சண்டையாக அது மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்ல வந்ததை ஒருபோதும் அவர்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. நாம் பிடித்ததுதான் பிடி என்பது போல உங்களை தவறாக வைத்து பேசிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நான் எந்த கெட்ட எண்ணத்திலும் சொல்லவில்லையே என்று நீங்கள் எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவர்களிடம் இல்லாமலே போனது. உங்களை ஒரு குற்றவாளியாக சித்தரித்து பிரிந்து சென்றிருப்பார்கள். இரத்த பந்தங்களை உங்களை புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைத்த அந்த மௌன பிரிவு உங்களை உள்ளுக்குள்ள இன்னும் சிதைத்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நம்ம சொந்த பந்தங்களை நம்மளை புரிந்து கொள்ள மடிக்கிறார்களே, நம்மளை அப்ப யார் புரிந்து கொள்வார்கள் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கூட உங்களுடைய கையை நழுவி போயிருக்கும். உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், பெரிய பிசினஸ் டீலாகவும் இருக்கலாம், நல்ல ஒரு வரனாகவும் இருக்கலாம். அது உங்களை தேடி வந்திருக்கும். நீங்களும் அத்தனை முயற்சிகளையும் எடுத்து இந்த முறை நமக்கு எல்லாமே நல்லபடியாக முடிந்துவிடும் என்று வெற்றி கோட்டின் எல்லை வரை நீங்க செல்லவும் ஆரம்பித்திருப்பீங்க. சென்று இதை எப்படியாவது தட்டி பறித்து விடலாம் என்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் மிக சரியான இறுதி நேரத்தில் ஏதோ ஒரு அற்புதமான ஒரு காரணத்தாலோ அல்லது உங்களுக்கு பின்னால் யாரோ செய்த சூழ்ச்சியாலோ அந்த வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு நழுவி வேறு ஒருவருக்கு சென்றிருக்கும். அந்த ஒரு நிமிடங்களிலே உங்களுடைய உயிர் போனது போல சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கையில் வந்த அமுதம் தரையில் விழுந்து சிதறியதை போன்ற அந்த ஒரு ஏமாற்றம் உங்களை இடிந்து போக அந்த ஒரு நாளில் செய்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க அதிக யோசனையால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுடைய மூளை எப்போதுமே வேலை செய்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சிறிய பிரச்சனை நடந்தால் கூட அதை அப்படியே விட்டுவிடாமல் ஏன் நடந்தது, எதனால நடந்தது, இனி என்ன ஆகும் என்று 100 கோணங்களில் சிந்தித்து நீங்களாகவே ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பகல் முழுக்க யோசனை, இரவு படுத்தால் விடிய விடிய தூக்கம் வராமல் படுக்கையில புரள்வது என உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்களே வதைத்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எல்லாரையுமே நம்பி ஏமாந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்கும். ஆனால் அது உங்களுடைய தவறு கிடையாது. உங்களை நம்பி எல்லாருமே வந்திருப்பாங்க அல்லவா, அவர்களுடைய தவறாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அதிகப்படியான யோசனை உங்களுடைய ஆரோக்கியத்தை கொடுத்து கெடுத்ததோடு உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளையும் முடக்கி போட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்களும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிவிட வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களோடு நீங்கள் உழைத்தாலும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கை நழுவி போய்கொண்டே தான் இருக்கும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு
தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மனக்குழப்பங்கள் குறைந்து தெளிவான ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மிதுனம் ராசியின் மிகப்பெரிய ஒரு எதிரியே அந்த அதிகமாக சிந்திக்கக்கூடிய குணங்கள் தான். அது உங்களுக்கே நன்றாகவே தெரியும். அதிகப்படியான யோசனையும் மனக்குழப்பமும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வதந்திகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இதை செய்வதா அதை செய்வதா என்று முடிவெடுக்க முடியாமல் தவித்த உங்களுடைய மனதில் இனிமே ஒரு தெளிவான நீரோடை போன்ற அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த ஒரு அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் நீங்க நினைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். குழப்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும். எந்த ஒரு விஷயத்திலும் மிக சரியான தீர்க்கமான லாபகரமான முடிவுகளை நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் புத்தி கூர்மை அதன் முழு திறனுடன் வேலை செய்யவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு மனத்தெளிவு உங்களுக்கு ஒரு புதிய ஆன்ம பலத்தை தந்து உங்களை ஒரு முதிர்ச்சியான ஆளுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்கும். நீங்கள் நம்ப முடியாத சில விஷயங்களையும் அது நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி, உங்களின் அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்வதில் இனிமே அதிக ஆர்வத்தை காட்டுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. புதிய தொழில்நுட்பங்கள், புதிய மொழிகள் அல்லது உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உயர்தர படிப்புகளை மிக எளிதாக நீங்கள் கற்று வாழ்க்கையில தேருவீங்க. போட்டி தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. உங்களின் இந்த புதிய திறன் வளர்ச்சி உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டி சந்தையில உங்களுக்கான ஒரு மதிப்பை பல மடங்கு உயர்த்தவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத நல்ல தகவல்களும் உங்களை தேடியும் வந்துவிடும். எப்போதுதான் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களின் காதுகளில் இனிமே தேன் வந்து பாய்வது போன்ற சுப செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். அது நீண்ட நாட்களாக காத்திருந்த விசாவாக இருக்கலாம், அனுமதியாகவும் இருக்கலாம், கோர்ட்டு கேசுகளில் உங்களுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது தடைப்பட்டிருந்த சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய தகவலாகவும் இருக்கலாம். எதிர்பாராத ஒரு போன் காலோ ஒரு கடிதமோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பொருளாதார நிலையையும் ஒரே நாளில் தலைகீழாக மாற்றியமைக்கும் அதிர்ஷ்ட தருணமும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஒரு சின்ன விஷயத்தால் நிச்சயமாக மாற்றப்படும். அதனையும் நீங்கள் போக போக நீங்களே புரிந்து கொள்வீங்க. உங்களின் புதிய யுக்திகளால் மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் செயல்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. பெற்றோர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆபரண சேர்க்கைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க மாற்றப்படுவீங்க. அலுவலகத்தில் மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். மனதளவில் இருந்த கவலைகள் எல்லாமே குறைந்து போகும். உடல் ஆரோக்கியமானது மேம்பட்டு பயணங்களால் நினைத்தது எல்லாமே நிறைவேறிவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி, உங்களின் அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்வதில் இனிமே அதிக ஆர்வத்தை காட்டுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. புதிய தொழில்நுட்பங்கள், புதிய மொழிகள் அல்லது உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உயர்தர படிப்புகளை மிக எளிதாக நீங்கள் கற்று வாழ்க்கையில தேருவீங்க. போட்டி தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. உங்களின் இந்த புதிய திறன் வளர்ச்சி உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டி சந்தையில உங்களுக்கான ஒரு மதிப்பை பல மடங்கு உயர்த்தவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத நல்ல தகவல்களும் உங்களை தேடியும் வந்துவிடும். எப்போதுதான் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களின் காதுகளில் இனிமே தேன் வந்து பாய்வது போன்ற சுப செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும்.
அது நீண்ட நாட்களாக காத்திருந்த விசாவாக இருக்கலாம், அனுமதியாகவும் இருக்கலாம், கோர்ட்டு கேசுகளில் உங்களுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது தடைப்பட்டிருந்த சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய தகவலாகவும் இருக்கலாம். எதிர்பாராத ஒரு போன் காலோ ஒரு கடிதமோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பொருளாதார நிலையையும் ஒரே நாளில் தலைகீழாக மாற்றியமைக்கும் அதிர்ஷ்ட தருணமும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஒரு சின்ன விஷயத்தால் நிச்சயமாக மாற்றப்படும். அதனையும் நீங்கள் போக போக நீங்களே புரிந்து கொள்வீங்க. உங்களின் புதிய யுக்திகளால் மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் செயல்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. பெற்றோர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆபரண சேர்க்கைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க மாற்றப்படுவீங்க. அலுவலகத்தில் மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். மனதளவில் இருந்த கவலைகள் எல்லாமே குறைந்து போகும். உடல் ஆரோக்கியமானது மேம்பட்டு பயணங்களால் நினைத்தது எல்லாமே நிறைவேறிவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய